ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 38 இன்ச் ப்ளவுஸ் கட் பண்ண பாருங்கள். அதுக்குள்ளே ஸ்டிச்சிங்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கட்டிங் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அடியில் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரிஜினல் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கட் பண்ண பாருங்கள். அந்த பீஸை எடுத்து வச்சு இந்த மாதிரி பின் குத்தி எடுத்துக்கோங்க. பின் குத்தி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கிங்லேயே நம்ம தையல் வர மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி லைனிங்கை வந்து இந்த மாதிரி நகரை வச்சு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு நம்ம அந்த லைனிங்லேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக செரி பண்ணி விட்டுக்கோங்க. செரி பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். அந்த எண்டில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம அதை இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு இது பண்ணி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கம் திருப்பி வச்சு உள் பக்கமாக திருப்பி வச்சு இந்த மாதிரி நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இதில் ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரே அளவாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு சென்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி நம்ம வந்து பேக் டாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கமும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சி பேக் டாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், நல்ல மெயின் கிளாத்தை வந்து அடியில் வச்சுட்டு கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சுருக்கலாம். இந்த மாதிரி வச்சு பின் குத்தி எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது அதுலேருந்து நம்ம லைனிங்கை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு லைனிங்கை அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயின் டாட்டு பிடிச்சதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து அந்த ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி
டாட்டை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். மெயின் டாட்டு பிடிச்சதுக்கப்புறமா உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு அதே ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி நம்ம 3 இன்ச்சு நீளம் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு டாட்டு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல் பக்கத்தில் வர டாட்டை அதே மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 2 இன்ச்சு கேப்பு வர மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அதே மாதிரி அடுத்த டாட்டையும் நம்ம அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 உப்பட்டி பக்கத்தில் வர டாட் வந்து 2 ஒரே அளவாக பிடிச்சிட்டு ஒரே சமமாக இருக்க மாதிரி பிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டாட்டை பிடிச்சிட்டோம். செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. நம்ம இப்போ டாட்டு பிடிச்சதுக்கப்புறமா இப்போ பெல்ட் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. உள் பக்கம் வர துணியை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல துணியை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு தையல் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பார்த்துக்கோங்க, உள் பக்கம் வர துணியை அடியில் வச்சுட்டு மேலே வரதை நான் சென்டரில் வச்சு வெளியே வரதை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அமுக்கு தையல் இந்த நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு லைனிங்கில் வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவு கேப் விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அடுத்ததே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ டாட்டு பிடிச்ச பாருங்கள் ஃப்ரண்ட்டு அதையும் தூக்கி வச்சுட்டு நமக்கு பட்டி எவ்வளோ தேவையோ பட்டியை எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே அளவாக இருக்க மாதிரி வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம இப்போ அதில் எக்ஸஸ் அரிக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பெல்ட் பட்டியை வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு 2 பட்டியை எடுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி துணியை வந்து நல்ல பக்கத்தை உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெயின் டாட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. மேல் பக்கமாக திருப்பி அதில் நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். பாருங்கள், அழகான ஒரு பட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தையல் ஒன்றும் வெளியே தெரியாது, ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அடுத்ததே அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், 2 பீஸை நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து அந்த மெயின் பார்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம 1/4 இன்ச் அளவில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த பீஸையும் நம்ம ஒரு பீஸை விட்டுருக்கேன் பாருங்கள், அதையும் பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல பக்கத்தை வெளியே திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், அழகாக ஃப்ரண்ட் பார்ட்டு அழகாக நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து உப்பட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல பக்கமாக துணியை வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அமுக்கு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி 2ஆக ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஐப்பட்டி வைக்கலாம். ஐப்பட்டி வைக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சில் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சுக்கோங்க. உள்பக்கமாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டு பண்ணி இந்த தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இந்த தையல் வர மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டு எடுக்கலாம். ரெண்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்தால் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே நம்ம அந்த ஸ்டிச்சை போட்டு எடுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரே அளவில் இருக்கா, நம்ம கழுத்து வந்து நெக் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிடுமான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படின்னு பாருங்கள், நான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியேன்னா அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம நெக் பீஸில் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நெக் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு தையல் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த வளைவு வாரத்தில் ஒரு ப்ளீட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டு கொடுத்துக்கோங்க. கட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி அந்த கேப்பில் தையல் வர மாதிரி நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல, நம்ம இப்படியே வந்து திருப்பி வச்சு தான் நம்ம மிஷின்லேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கத்தையே நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்க ஃபினிஷிங் வந்து எப்படி வந்துருக்குன்னு. இந்த ஷேப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே ஷேப்லேயே கழுத்து வந்துடுது. இப்போ வந்து நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நான் பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்லீவுக்கு. அடுத்த ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம அந்த பீஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்ச பீஸை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரிஜினல் பீஸு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தை வந்து மேலே வச்சு நம்ம எவ்வளோ தையல் விட்டோமோ அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி வந்து
லைனிங்கில் வந்து நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து லைனிங் அட்டாச் பண்ணலாம். லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம பீஸ் வச்சு ஜாயின் பண்ண பாருங்கள், அதுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து பத்தையில். அதனால நம்ம ஸ்லீவை நம்ம லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பீஸை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது நம்ம பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கத்துலேயே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்லீவை நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து பாடி வந்து நம்ம மெஜர்மெண்ட் எடுக்கலாம். நான் வந்து இடுப்பு பக்கம் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். செஸ்ட்டு பக்கம் வந்து ஒரு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 38 இன்ச்சு அதுக்கு நான் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த அளவோ அதை நம்ம நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் சென்டரில் வந்து ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ் சென்டரும் ஷோல்டர் சென்டரும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களன்னா அதே 1/2 இன்ச்சில் லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிங்க. நான் 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாடியெல்லாம் நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதே அளவில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்த அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ உள் பக்கமாக திருப்பி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, கரெக்டாக நமக்கு வந்துடுது. அடுத்த ஸ்டிச்சு நம்ம இன்னும் 2-3 ஸ்டிச்சு போடுவோம்ல, அதே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த எண்டில் நம்ம ஒரு ஸ்டிச் போடுவலாம், அது பிரிஞ்சு வராத இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து அழகான ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம அடுத்த ஸ்லீவே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.